What's up lovely மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னோடய ஆர்ட் சப்ளைஸ் அண்ட் ஸ்டேஷ்னரியை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறேன் அதோட சேர்த்து ஒரு கலெக்ஷன் ப்ளஸ் டூர் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்ட் ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் நான் 12th படிக்க சொல்ல ஃபர்ஸ்ட் நான் ட்ரை பண்ணது கிளாஸ் மீட்டிங். ஸோ அதுலேருந்து தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு. ட்ராயருக்கு மேலே ரெக்வயர்ட் புக்ஸ் அப்புறம் நோட் புக்ஸ்லாம் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு அலாம் கிளாக், டைம் பார்க்குறதுக்கு, அலாம் வைக்கிறதுக்கு. இந்த ட்ராயர் நான் மீஷோ ஆப்பில் இருந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஸோ வீடியோ லிங்க் கார்டில் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ட்ராயரில் நான் என்னோடய கேலிகிராஃபி சப்ளைஸ், அப்புறம் ப்ரஷ் பென்ஸ், ஜேர்னல், அப்புறம் என்னோடய ஜேர்னல் சப்ளைஸ்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஜேர்னல் சேஃபாக இருக்கிறதுக்காக ஸ்வீட் பாக்ஸில் பத்திரமா போட்டு வச்சுருக்கேன். செகண்ட் ட்ராயரில் என்ன இருக்குன்னா பென் ஹோல்டர்ஸ். அந்த பென் ஹோல்டர்ஸில் ஸ்டிக் பென்ஸ், முக்கியமான பென்ஸ், ஹைலைட்டர்ஸ், மார்க்கர்ஸ், அப்புறம் ரக், அப்புறம் என்னோடய காலேஜுக்கு தேவைப்படுற பவுச், அப்புறம் கொஞ்சம் மிஸ்லேனியஸான ஸ்டேஷ்னரி, ஒரு ஃபோன் ஸ்டாண்ட் இருக்குது. இந்த பாக்ஸில் பென் ட்ரைவ், அப்புறம் க்ளூ ஸ்டிக், ஸ்டிக்கி நோட்ஸுன்ட்டு எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கேன். தேர்ட் ட்ராயரில் என்னோடய ட்ராயிங் சப்ளைஸ்லாம் வச்சுருக்கேன். லைக் பென்சில்ஸ், இரேசர், பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ், கலர் பென்சில், ஆயில் பேஸ்டல் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த க்ரீன் பவுச்சில் என்னோடய சார்கோல் பென்சில், அப்புறம் கிளாஸ் ஒயிட் பென்சில், ஷார்ப்னர், இரேசர் அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராயிங் சப்ளைஸ். நான் சொன்ன மாதிரி என்னோடய பிளெண்டிங் ஸ்டம்ப்ஸ், அப்புறம் இந்த ஆர்ட்லைனோட ஷேடிங் பென்சில், கேம்லினோட ஷேடிங் பென்சில், ப்ரோ சர்க்கிள், காம்பஸ், இதில் நீடபிள் இரேசர்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த நீடபிள் இரேசர் இந்த ஃபெவிக்ரைலோட ஃபேப்ரிக் கலர் இது வேஸ்ட்டாக இருந்தது, அந்த பெயிண்ட் முடிஞ்சதுனால அந்த பாக்ஸில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸில் என்ன இருக்குன்னா டிஷ்யூஸ் இருக்குது, வேறு எதுவும் இல்லை. ஃபோர்த் ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேபர் கேசல் கனெக்டர் பென் இருக்குது இந்த பவுச்சில். அப்புறம் க்ரையோலா ட்விஸ்டபிள் க்ரையான்ஸ் இருக்குது. இந்த கனெக்டர் பென் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 4 வருஷமாக இருக்குது. ஸ்டில் இது ரொம்பவுமே சூப்பராக ஒர்க் ஆகுது. அப்புறம் ஒரு எம்டியான பவுச்சும் இருக்குது. ஸோ அவசரத்துக்கு எதனா யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எக் பாக்ஸில் சும்மா ரேண்டமாக சம் ஸ்டஃப்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். மேக்னிஃபைங் கிளாஸ் எதுக்குன்னே தெரியல, சும்மா போட்டு வச்சுருக்கேன். ஸோ கம் அண்ட் க்ளூஸ் அண்ட் சிசர்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் லாஸ்ட் ட்ராயரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேட்ஜெட்ஸ், டிவைஸ், அப்புறம் யூடியூப் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் இட் காய்ஸ். ஸோ ட்ராயரில் அவ்வளோதான். இப்போ நம்ம டேபிளில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் நான் என்னோடய கேலிகிராஃபி சப்ளைஸ் அண்ட் நோட் புக்ஸ், பெயிண்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸ்டோரேஜ்க்கு நான் பழைய புடவை பாக்ஸ், அப்புறம் ட்ரெஸ் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இன்செக்ட்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்காகவும் டஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் யூஸ் பண்ணி என்னுடைய திங்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நைட்டில் தனியாக ஒரு A4 ஷீட் தனியாக விட்டு போகக்கூடாது. காக்ரோச் ஃபுல்லாக கடிச்சு வச்சுட்டு போயிடும். ஸோ அதுக்காகவே நான் கேர்ஃபுல்லாக ஒவ்வொரு பேப்பரையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். கேலிகிராஃபி ப்ராக்டிஸ் ஷீட்ஸ்லாம் ஃபைலில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கெட்ச் புக், அப்புறம் கேன்சன் எக்ஸல் மார்க்கர் பேட், அப்புறம் வாட்டர் கலர் பேப்பர்ஸ், அப்புறம் ஜெயின் டாட் கிரிட் பேட் எல்லாமே இங்கே தான் இருக்குது.
ஸோ நெக்ஸ்ட் இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ் ஆக்சுவலி வந்து ஜுவல்லரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன். ஸோ இந்த மேலே வந்து உடஞ்சதுனால ஸோ இந்த மாதிரி நான் பேலட்ஸ் அப்புறம் வந்து பிளேட்ஸ்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். வாட்டர் கலர் பெயிண்டிங்காகவும் அக்ரிலிக் பெயிண்டிங்காகவும் இதில் பத்திரமா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஸ்ப்ரே பாட்டில் அப்புறம் ப்ரஷ் ஹோல்டர்ஸ் டேப்லாம் வந்து இதிலே ஒரே இடத்துல காம்பேக்டாக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேவரட் பார்ட் இந்த பிங்க் பேஸ்கெட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வந்து பெயிண்டிங் சப்ளைஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அகெயின் ஒரு ஸ்வீட் பாக்ஸ். ஸோ இதில் வந்து என்னுடைய வாட்டர் கலர் பேலட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்ட் டியூப்ஸ்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஜுவல்லரி பாக்ஸில் நான் வந்து என்னுடைய அக்ரிலிக் பெயிண்ட், போஸ்டர் கலர்ஸ், அப்புறம் ஒரு வாட்டர் கலர் டியூப்ஸ், அப்புறம் கவுஷ் பெயிண்ட், அப்புறம் வந்து அக்ரிலிக் பெயிண்ட் ஷேட்ஸ்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அகெயின் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து கேமல் வாட்டர் கலர் டியூப்ஸ் அந்த ஒரு செட் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா போஸ்டர் கலர் இருக்குது, அதுவும் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ஒரு ப்ரஷ்ஷும் இருக்குது இதில். ஸோ வேறு இடம் இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதனால் ப்ராஜெக்ட் பண்ணிவிட்டு இப்படியே போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னோடய ப்ரஷஸ்லாம் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க இதை காட்டுறேன். ஸோ இது வந்து ஜாக்ரி பவுடர் கண்டெய்னர். ஸோ என் வீட்டில் மளிகை சாமான் ப்ரொவிஷன்ஸ்லாம் வாங்கினாங்கன்னா ஸோ அதில் கொடுக்குற கண்டெய்னர்ஸ்லாம் வந்து நான் இப்படி தான் யூஸ் பண்ணிப்பேன் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. ஸோ இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஒரு இடத்துல நம்ம பெயிண்ட் ப்ரஷஸ்லாம் போட்டு வச்சுக்கலாம். ஸோ சம் ரேண்டம் ப்ரஷஸ், ஸோ எல்லா ப்ராண்ட்லேருந்தும் கேமல், ஆர்ட்லைன் அண்ட் அதர் ப்ராண்ட் ப்ரஷஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் எதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் கலர் பெயிண்டிங்காக, வாட்டர் ஸ்டோர் பண்ணி நம்ம பெயிண்ட் பண்ணுறதுக்காக அது வச்சுருக்கேன். ஸோ கீழே இருக்கிற கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்ச் புக்ஸ்லாம் வச்சுருக்கேன். கேம்லன் பிராண்டோடைய ஸ்கெட்ச் புக் ரஃப் ஸ்கெச்சஸ்க்காக, ஸோ ஸ்கெட்சிங்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அகெயின் ஒரு லைன் டேட் பாக்ஸில் வந்து என்னோடய கிளாஸ் பெயிண்ட் அண்ட் கிளாஸ் அவுட்லைனர்ஸ் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னா சிடிஸ் இருக்குது. எஸ், சிடிஸ் வச்சு நம்ம வந்து நிறைய கிராஃப்ட்லாம் பண்ணலாம். அண்ட் அதோட வந்து கேன்வாஸாகவும் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதை வச்சு நம்ம பெயிண்ட் பண்ணலாம். ஸோ இப்படி தான் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். டேபிளோட டாப் வியூ இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹேண்ட் க்ரீம் அண்ட் எசென்ஷியல் சப்ளைஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். லைக் சார்ஜர், அப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஸ்டேஷ்னரி ஸ்டஃப்ஸ்லாம் இருக்குது. கட்டர், ஃபெவிபாண்ட், அப்புறம் ஸ்டேப்லர், பென், பென்சில், க்ளூ ஸ்டிக், அந்த மாதிரி தேவைப்படுற ஒரு சப்ளைஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த நோட் புக் கவர் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளாஸ் பெயிண்டிங்கில் பண்ணேன். டேபிள் மேலேயும் ஒரு புக் ஹோல்டர் மாதிரி பண்ணி ஸோ அதில் வந்து புக்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், என்கிட்ட இருக்கிற ஆர்ட் சப்ளைஸ் அண்ட் ஸ்டேஷ்னரி. ஸோ எப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.